Hello everyone, welcome to NEET in 70 days challenge. நம்ம இருக்குது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 19ல. டே நம்பர் 19 இன்னைக்கு நான் 13ஆம் தேதி, இன்னும் 52 நாள் தான் மிச்சம் இருக்கு. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட். சாலிட் வந்து ஒரே லெக்சரில் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட், சாலிட்லேருந்து லெசன் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா, ஆர்கிமெட்டிக்ஸ் பிரின்சிபல், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, டெஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதை வச்சுக்கிட்டு முதல் 6 டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆப்பில் அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸுங்கிற பேரில் இருக்கும், அதை கொடுங்க. சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து எய்மஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸில் போனீங்கன்னா ஃபிசிக்ஸோட PYQ எல்லாமே ஃபஸ்ட்டு வால்யூம் புக் ஃபுல்லாக, ஃபஸ்ட் வால்யூம் புக்கு என்ன, செகண்ட் வால்யூம் புக்கு 12th பாதியும் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை வந்து தயவுசெய்து டெஸ்ட்டாக கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, நோமன்கிளேச்சர் அண்ட் ஐசோமெரிசம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெக்சரில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, இது நல்லாயிருக்கும். நோமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், IUPAC நோமன்கிளேச்சர் அண்ட் இட்ஸ் ரூல் ஃபார் ஹைட்ரோகார்பன் அண்ட் ஃபங்க்ஷன், பேசிக் லெசன். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேமிங் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்கானிக்கே ஒழுங்காக பண்ண முடியும். ரீப்ரொடக்ஷனில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, இந்த ஒரு யூனிட் தான். ஓகேவா? இந்த ஒரு லெசன் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் சேலஞ்ச் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லுங்கள், சரிங்களா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சேலஞ்ச்.